திரு கிரேசி மோகன் அவர்கள் எழுதிய அவரோட ராத்திரிகள் நகைச்சுவை சிறுகதை. அதாவது இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாம். முகராசின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு அந்த முகராசி பல விஷயத்த சாதிச்சு கொடுக்கும். நல்லதோ கெட்டதோ அந்த முகராசிக்காகவே சில விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். ஸோ அதை அடிப்படையை வச்சு எழுதியிருக்கக்கூடிய ஒரு காமெடி ஸ்டோரி தான் அவரோட ராத்திரிகள். அவரோட ராத்திரிகள் இந்த தலைப்பை படித்துவிட்டு ஐவி சசியின் அவளோட ராவுகள் மலையாள அடல்ஸ் ஒன்லியின் சாயலை எதிர்பார்த்து விகல்பமான எண்ணத்தோடு வாசிக்க வருபவர்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். தலைப்பில் உள்ள அவர் மயிலாப்பூரில் உள்ள எங்களது காலனியில் முன்பு குடியிருந்த திருவாளர் ரங்கபாஷ்யம்தான். நம்முடைய ரங்கபாஷ்யம் ராத்திரி நேரங்களில் உறங்குவது இல்லை. காரணம் கள்வர் பயம். எவருடைய இல்லத்திற்கு அதிக தடவை திருடன் வந்துள்ளான் என்று ஒரு கணக்கு எடுத்து பார்த்தால் உலக சாதனை புத்தகமான கின்னஸில் ரங்கபாஷ்யத்தின் பெயர் சேர்க்கப்பட்டாக வேண்டும். கேவலமான கருவேப்பிலை திருடனில் ஆரம்பித்து கன்னம் வைத்து திருடும் கொள்ளைக்காரர்கள் வரை பலதரப்பட்ட திருடர்கள் இவர் வீட்டுக்கு விஜயம் செய்தாகிவிட்டது. எனக்கு தெரிந்து ரங்கபாஷ்யம் வீட்டுக்கு இதுவரை வருகை தராதவர் பூலான் தேவி மட்டும்தான். பூலான் தேவி சரணடைந்த செய்தி கேட்ட சந்தோஷத்தில் மனிதர் காலனியில் உள்ள அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஒருவேளை ரங்கபாஷ்யம் போன ஜென்மத்தில் இருளன், ஒற்றைக்கண் காட்டேரி போன்ற ஏதாவது பெயரில் பயங்கரமான தீவட்டி கொள்ளைக்காரனாக இருந்து பல அப்பாவிகள் சொத்தை சூறாடியதால் இந்த ஜென்மத்தில் அவரை தெய்வம் நின்று கொள்ளுகிறதோ என்னவோ. எந்த நேரமும் எந்த இடத்திலும் திருடன் ஒளிந்திருப்பான் என்பது ரங்கபாஷ்யத்தின் அசைக்க முடியாத வாதம். அவரோடு ஒரு நாள் முழுவதும் இருந்து அவரது திருடனை தவிர்க்கும் உபாயங்களை கவனிப்பவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். பீரோவில் பணம் வைத்தால் திருட்டு போய்விடுமே என்ற பயத்தில் கைவசம் 4 காசு கூட அவர் வைத்துக் கொள்வதில்லை. பிச்சைக்காரனுக்கு கூட செக் கொடுக்க வேண்டிய நிலை. கரிகாய்காரியாக இருந்தாலும் சரி, குடை ரிப்பேர்காரனாக இருந்தாலும் சரி, எல்லோரிடமும் அக்கவுண்ட் வைத்துக்கொண்டு மாத கடைசியில்தான் அவர் செக்கு விநியோகிப்பார். தினமும் கனகாரியமாக பேங்குக்கு சென்று தனது அக்கவுண்டில் இருந்து அன்றைய செலவுகளான பஸ் சார்ஜ், லஞ்ச், டிஃபன், மனைவிக்கு மல்லிகைப்பூ, மகனுக்கு ஸ்லேட்டு பல்பம் முதலியவற்றுக்கு தேவையான பணத்தை பேங்கில் இருந்து எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு செல்வது வழக்கம். அதுவும் எப்படி? அந்த பணத்தை எவனும் ஜேப்படி அடித்துவிட முடியாதபடி பர்ஸை உடம்பில் அவருக்கு மட்டுமே தெரிந்த மர்ம இடங்களில் பதுக்கி வைத்து விடுவார். கஸ்டம்ஸ் அதிகாரிகள் கூட கண்டுபிடிப்பது கஷ்டம். திருட்டு போவதை தவிர்ப்பதற்காக ரங்கபாஷ்யம் கையாளும் முன்னெச்சரிக்கைகள் நமக்கு முன்ஜாக்கிரதை முத்தண்ணாவை நினைவுபடுத்தும். சாதாரணமாக நமது வீட்டில் உள்ள கதவுகள் உள்புறமாக திறந்து கொள்ளும். ஆனால் ரங்கபாஷ்யம் ஸ்பெஷலாக தச்சனிடம் சொல்லி கதவுகளை வெளிப்புறம் திறக்குமாறு அமைத்துக் கொண்டிருக்கிறார். கதவை தட்டுபவன் கல்வனாக இருக்கும் பட்சத்தில் ரங்கபாஷ்யம் படார் என்று கதவை உள்ளிருந்து வெளிப்புறம் திறந்து திருடனை சுவரோடு சுவராக தேய்த்து விடுவார். ரங்கபாஷ்யத்தை மிகவும் அறிந்தவர்கள் அவர் வீட்டுக்கு வந்தால் கதவை தட்டிவிட்டு உடனே தொலைவாக ஓடிவிடுவது வழக்கம். இந்த கதவு ஆபத்துக்கு பயந்து விருந்தாளிகள் பலர் வருவதில்லை. ஆதலால் ரங்கபாஷ்யத்துக்கு வீண் செலவுகளும் மிச்சம். சாதாரண பூட்டை போட்டால் குடை கம்பியால் திறந்து விடுவார்கள் என்ற பயத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் ஆலய நிர்வாகிகளிடம் விசாரித்து பிரம்மாண்டமான சைஸில் பூட்டு தயாரித்து வைத்திருக்கிறார் ரங்கபாஷ்யம். அத்தனை பெரிய பூட்டை போட்டு பூட்டியும் நம்பிக்கை வராமல் ரங்கபாஷ்யம் ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போதும் பூட்டை பிடித்து தொங்கி அரை மணி நேரம் ஊஞ்சல் ஆடிவிட்டு சரிபார்ப்பார். இரவு நேரங்களில் வீட்டின் ஜன்னல்களுக்கு கூட ரங்கபாஷ்யம் பூட்டு போடுவதாக ஒரு வதந்தி நம்பகமான வட்டாரங்களில் நிலவுகிறது. இத்தனை பாதுகாப்புகளையும் மீறி திருடன் வந்தால் அவன் திருடுவதற்கு ரங்கபாஷ்யத்தின் வீட்டின் உள்ளே ஒரு துரும்பு கூட கிடையாது. தட்டுமுட்டு சாமான்களில் ஆரம்பித்து தங்கம், வெள்ளி வரை அனைத்தையும் ரங்கபாஷ்யம் ஒரு பிரபல வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் போட்டு வைத்திருக்கிறார். ஒரு கல்யாணம், கார்த்திகை என்றால் கூட பட்டுப்புடவை கட்டிக்கொள்ள ரங்கபாஷ்யத்தின் மனைவி வங்கிக்குத்தான் செல்ல வேண்டும்.
சைக்கிள் திருடர்களுக்கு பயந்து வீடு திரும்பியவுடன் தன் சைக்கிளின் 2 டயர்களிலும் உள்ள காற்றை பிடுங்கி விட்டு விடுவார். அப்படியும் விடாக்கொண்டனாக திருட வரும்போது சைக்கிள் பம்போடு வந்து டயருக்கு காற்றடித்து திருடும் திருடர்கள் சீட்டில் ஏறி அமர்ந்தவுடன் அலறி புடைத்துக் கொண்டு கீழே குதித்து சைக்கிளை போட்டுவிட்டு ஓடி விடுவார்கள். ஏனென்றால் ரங்கபாஷ்யம் சமயோசிதமாக சைக்கிள் சீட்டின் அடியில் கண்ணாடி துண்டுகளை பரப்பி வைத்திருப்பதுதான் காரணம். இருட்டாகவும் அதே சமயத்தில் குறுகலாகவும் இருக்கும் தெருக்கள், புதர்மண்டி கிடக்கும் மைதானங்கள் போன்ற இடங்களை கூடிய மட்டும் ஒதுக்கி விடுவார் அவர். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இடங்களுக்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் தனியாக செல்லாமல் நண்பரோடு செல்வார். அம்மாதிரி சமயங்களில் பதுங்கி இருக்கும் திருடர்களை பயமுறுத்துவதற்காக அனாவசியமாக அந்த நண்பரிடம் டெப்டி கமிஷனர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் போன்ற வார்த்தைகள் நொடிக்கு ஒரு தரம் உறக்கச் சொல்லிக் கொண்டே வருவார். பார்ப்பவர்களுக்கு ரங்கபாஷ்யத்தின் நண்பர் டமார செவிடோ என்று நினைக்கும் அளவுக்கு உரத்து பேசுவார். பஸ், டாக்ஸி ஸ்ட்ரைக், ஆட்டோ ஸ்ட்ரைக் காலங்களில் இரவில் அலுவலகத்திலிருந்து தனியே நடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் ஜன சந்தடியற்ற வீதிகளை விலக்கி நடக்கும் சிரமத்தை கூட பார்க்காமல் பரபரப்பான பிரதான வீதிகளின் வழியாக வருவதுதான் ரங்கபாஷ்யத்துக்கு வழக்கம். நாம் எல்லாம் அழுத்துக் கொள்கிற அண்ணா சாலை ஊர்வலங்கள் ரங்கபாஷ்யத்துக்கு அல்வா துண்டு போல இனிக்கும். ஊர்வலத்தோடு ஊர்வலமாக கலந்து நிம்மதியாக வீடு வரலாம் அல்லவா? ஒரு முறை நவராத்திரியின் போது பொம்மைகளை பரணிலிருந்து எடுக்கும் போது பொம்மைகளை பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துக் கொள்ள பேங்க் மறுத்ததால், ஒருவேளை பரணில் பதுங்கியிருந்த திருடன் பாய்ந்து விடுவானோ என்ற அச்சத்தில் ரங்கபாஷ்யம் போலீஸ் பந்தோபஸ்தை கூட நாடியதாக கேள்வி. ஏனென்றே தெரியவில்லை. ரங்கபாஷ்யம் குடி வருவதற்கு முன்பு எங்கள் காலனியில் அவ்வளவாக திருட்டு பயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ரங்கபாஷ்யம் மயிலாப்பூருக்கு குடிவந்த காரணமே தாம் முன்பு இருந்த பாலவாக்கத்தில் திருட்டு பயம் அதிகமாக இருந்தது என்பதால் தான். பாலவாக்கத்தில் இவர் இருந்தபோது ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து திரும்பியவர் வாசல் கதவு விரிய திறந்து கிடப்பது கண்டு உள்ளே ஓடியிருக்கிறார். நடுஹாலில் அவர் மனைவியும் 2 மகள்களும் வாயில் கர்ச்சீப்போடு கை கால்களில் கயிறு கட்டப்பட்டு ஒரு மூலையில் தஞ்சாவூர் பொம்மை போல புவியிருப்பு தானத்தை எதிர்த்து பக்கவாட்டில் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து வாயை பிளந்தவர் மூத்த மகளின் கஞ்சாடை காட்டிய தனது படுக்கை அறையில் சத்தம் போடாமல் நுழைந்திருக்கிறார். அங்கு ஒரு திருடன் சுத்தமாக சம்மணமிட்டு அமர்ந்து பியூரோவிலிருந்து எடுத்து போட்ட பணம், நகைகள், பாத்திரங்களை சாவதானமாக பிரித்து தனித்தனியே கூறு போட்டு ஏதோ மறந்துவிட்டு வைத்ததை எடுத்துச் செல்ல வந்தவன் போல சுவாரஸ்யமாக திருடிக் கொண்டிருந்தான். ரங்கபாஷ்யமும் விடாமல் அவன் எதிரில் சென்று அமர்ந்து, ஏம்பா திருடா, உனக்கே அது நல்லா இருக்கா? இப்படி பட்ட பகல அநியாயம் பண்றியே என்று வினவ, அவனும் முகத்தில் எந்தவித அதிர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல், சாரி சார், நீங்க வந்ததை நான் கவனிக்கல, மன்னிச்சிருங்க என்று கூறிவிட்டு எதையும் தொடாமல் நைஸாக நழுவி விட்டான். இதற்கு மேலும் பாலவாக்கத்தில் குடியிருந்தால் தான் எப்பொழுது ஆபீஸில் இருந்து திரும்பினாலும் மனைவியையும் மகள்களையும் எவனாவது மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒய்யாரமாக களவாடி கொண்டிருப்பார்கள் என்ற பீதியில் பரபரப்பான மயிலாப்பூருக்கு வந்தார். இவர் வந்த நாளிலிருந்து இங்கும் திருட்டு ஜாஸ்தியாகிவிட்டது. வந்த முதல் நாளே எங்களின் இரவு தூக்கத்தை இவரது திருடன் திருடன் என்கிற தீன குரல்தான் கலைத்தது. எழுந்து வந்து பார்த்தால் இவர் தலையில் முண்டாசு கட்டிக்கொண்டு கையில் இவரை விட உயரமாக ஒரு கம்பை வைத்துக் கொண்டு திருடனை அடிப்பதற்கா இல்லை அவனுக்கு பயந்து ஜம்ப் செய்து தப்பிப்பதற்கா தெரியவில்லை, திருடன் திருடன் என்று கத்திக் கொண்டிருந்தார். மறுநாள் காலை விசாரித்ததில் இருவர் வீடுகளில் சொக்காய் நிஜார்கள், கொல்லைப்புறம் போட்டிருந்த வெந்நீர் தவளை, மரத்தில் காய்த்த 2 பலாப்பழங்கள் திருட்டு போனது தெரிந்தது. இப்படி சாதாரணமாக ஆரம்பித்த திருட்டு பயம் படிப்படியாக விஸ்வரூபம் எடுத்து எங்கள் காலனியில் உள்ளவர்களை கதிகலங்க வைத்தது. ரங்கபாஷ்யத்தை போல அத்தனை சாமான்களையும் வங்கியின் பாதுகாப்பு பெட்டகத்தில் போட்டுவிட்டு நம்மால் வேட்டியும் சொக்காயுமாக எளிமையாக திரிய முடியவில்லையே என்ற ஏக்கம் எங்களை வாட்டியது. திடீரென்று ஒரு நாள் திருவாளர் ரங்கபாஷ்யம் தான் சொந்தமாக புதுவீடு கட்டிக்கொண்டு
கே நகருக்கு செல்வதாக கூறினார். கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்கிறேன், அவர் அங்கே சென்ற நாளிலிருந்து இன்று வரை எங்கள் காலனியில் எதுவும் திருட்டு போகவில்லை. பின் குறிப்பு: ரங்கபாஷ்யம் கே நகரில் கிரகப்பிரவேசம் நடத்திய அன்று வெளியான பத்திரிகைகளில் கீழ்கண்ட செய்தி பிரசுரமாகியிருந்தது. கே நகரில் வழிப்பறி. கே நகருக்கு அருகே சைக்கிளில் வந்த திருடர்கள். அவரோட ராத்திரிகள் நகைச்சுவை சிறுகதை முற்றும். இந்த கதை விகடன் பத்திரிகையில பிரசுரமானது. நன்றி.